இப்படி ரோட்டில் எல்லாம் குறுக்க நிறுத்தக்கூடாது. ஆமாம், புரியுதா யுவர் ஆனர்? ஏன் இந்த பஸ் டிரைவர் நமக்கு சைடு கொடுக்க மாட்டுறாருப்பா? அவருக்கு என்ன பிரச்சனையோ? எப்படி சைடு போட்டேன்னு தெரியுமா? வெயிட் வெயிட் வெயிட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு கமெண்ட்ஸ் அப்போ போடுங்க. ஹெல்மெட் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. ஏற்காடு நைட்டு செம மழை போல் இங்கே, அதனால் கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குங்க காலையிலேயே. ஏற்காடு சரி, நம்ம கிளம்பலாம். இங்கே தான் சாப்பிட்டோம். பட்டர்ஃப்ளை நிறையா இருக்குங்க. இன்னொரு இடம் பட்டர்ஃப்ளை நிறையா இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் ஏற்காட்டிலேருந்து இறங்குற ரூட்டு ஒரு ஸ்பெஷலான ரூட்டு, நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல் செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல சீனரி, டிராஃபிக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக போகிற ரூட்டுங்க. பார்க்கலாமா எந்த ரூட்டு என்னன்றதை? வாங்க. இன்றைக்கி பைக் பயணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டருங்க. ஆமாம், ஏற்காடு டு திருவாரூர். அப்போ தான் இந்த ரைடு நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக பொறுமையாக எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். பைக் ஓட்ட அப்படியே ஒரு மாதிரி நமக்கும் சூடாயிடுச்சுன்னா அப்புறம் சொல்லவா வேணும், அப்புறம் ஜெட்டு மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருங்க. நிஜமாக தான். நாம் டைம் இருக்கும்போது நினப்போம், மெதுவாக போவோமே, ரிலாக்ஸாக போவோம், எல்லாத்தையும் பார்த்து ரசித்து அங்கங்கே ஒரு ஃபோட்டோஸ் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு 5 கிலோமீட்ரு 10 கிலோமீட்ரு வரைக்கும் நல்லா தான் போகும் மெதுவாக. அப்புறம் போக கிளப்புடான்னு சொல்லிட்டு அப்படியே ஆயிடுதுங்க. என்ன செய்கிறதுனே தெரில. கிளைமேட் வேறு இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், ஏன்னா நேற்று நைட்டு தான் ஹெவி ரெயின். ஏற்காடுலேருந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிருக்குங்க. ஆமாம், கீழே குப்பனூர் அது வரைக்குமே இருந்திருக்கு. அதனால் உங்களுக்கு கிளைமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. காலையில் வெயில் அடிக்குது ஒரு பக்கம், இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அதே போல் தொடர்ந்து கிட்டத்தட்ட மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் நல்லா பசுமையாக சூப்பராகவே இருந்துச்சுங்க. சரி, ஏற்காட்டையே வர்ணித்தது போதும், நம்ம டயானாவையும் வர்ணிக்கணும்ல இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், நம்ம BMW GSக்கு கம்ஃபோர்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க. செம்ம கம்ஃபோர்ட்டு. ஆமாம், அதை அங்கங்கே ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். சூப்பர் கம்ஃபோர்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், இந்த சீனரிலாம் சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல கிளைமேட்டு. அதே போல் ஆனால் அங்கங்கே பூச்சி நிறையா இருக்குங்க. இப்படியெல்லாம் நம்ம பைக்கு ஓரமாக போட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு நினச்சா டேஞ்சர் தான். நிறுத்துவோம் கொஞ்சம். இங்கே இந்த போர்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இந்த போர்டில் இருக்கிறத அப்படியே கமெண்ட்ஸில் போடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான். இந்த இடம் செம்ம சீனரியாக இருக்குங்க. நேற்று ரைட்டு தான் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு, அதனால செம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் நின்றுட்டாங்க இங்கேயே. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து குப்பனூர். ஆமாம், சேலம் அயோத்தியாப்பட்டினம் குப்பனூர்லேருந்து ஏற்காடு ரூட்டு சூப்பராக இருக்கும். செம்ம க்ளீனாக இருக்கும். கொண்டை ஊசி வளைவுன்னு இருக்கும் அங்கங்கே, ஆனால் பெரிய அளவில் பயமெல்லாம் தேவையில்லை. சூப்பராக இருக்குது ரூட்டு. சரி, கிளம்பலாம் வாங்க. இது ஒரு முக்கியமான போர்டுங்க. அது ஹில்ஸ்லேருந்து இறக்கும்போது இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு இறக்கக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் கியரில் இறக்கணும்னு போட்டிருக்கு. ஆமாம், இது மஸ்ட்டு. ஏன்னா சேஃப்டி இது, இல்லைன்னா உயிர் போயிடும். நியூட்ரலில் போட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கணுன்னா பிரேக்கே நிற்காதுங்க. இன்னும் நிறைய பேருக்கு புரியுறதில்ல.
ஏ பட்டர்ஃப்ளை, வாவ். ஏ இரு 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 ஏ பிடிச்சி பார்த்துட்டு விட்டுறேன் இரு. ஏ ஓடா, இங்கேயே நிற்கிதுங்க அது பக்கத்துலேயே. சரி கிளம்பலாம், லேட்டாச்சு. சரி வாங்க, இந்த ரூட்டை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏற்காடு போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஆமாம், சேலம் ஏற்காடு அது ஒரு ரூட்டு, அதுதான் மெயின் ரூட்டு. அந்த ரூட்டில் தான் பஸ்ஸெல்லாம் நிறையா உண்டு, ஓகேங்களா. அதே போல் மேக்ஸிமம் மக்கள் செலக்ட் பண்ணுற ரூட் அதுதான், சேலம் டு ஏற்காடு. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் போகிற ரூட் அது இல்லை, இன்னொரு ரூட்டு. இது எங்கே இருக்குன்னா, சேலம் அயோத்தியாப்பட்டினம், அயோத்தியாப்பட்டினத்துலேருந்து குப்பனூர். ஆமாம், அயோத்தியாப்பட்டினம், அடுத்து வலசையூர், அதை தாண்டி குப்பனூர். குப்பனூரில் லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா ஏற்காட்டுக்கு இன்னொரு ரூட் இருக்குது. ஆமாம், இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் ரூட் அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், இது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மாதிரிங்க இந்த ரூட்டு. காரணம் என்னென்னா, இந்த ரூட்டில் நிறையா காட்டெருமை, அதாங்க பைசன் நிறையா இருக்கும். அடுத்தது என்னமோ ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பூச்சி ஏதோ ஏறின மாதிரி ஒரு ஃபீல். அதாங்க அப்படி செக் பண்ணி பார்த்தேன், ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி வாங்க கிளம்புவோம். அதாங்க இந்த ரூட்டு குப்பனூர் டு ஏற்காடு. இது மொத்தமே ஒரு 26 கிலோமீட்ரு. இதில் ஒரு 10-12 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஆமாம், அதே போல் நைட் டைமில் எல்லாம் இந்த ரூட்டில் போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ரூட்டில் பெருசாக நமக்கு சப்போர்ட் எதுவும் கிடைக்காது. பைக்கில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிரேக் டவுன், ஒரு பஞ்சர் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் எந்த சப்போர்ட்டும் இங்கே கிடைக்காது. அடுத்தது நைட் டைமில் மேக்ஸிமம் இதில் யாரும் போக மாட்டாங்க அப்படின்றதுனால அந்த காட்டெருமை இந்த மாதிரி வனவிலங்குகள் எல்லாமே ரோட்டில் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபேமிலியோடு நீங்கள் போகிறீங்க, நைட் டைமில் போகிறீங்கன்னா இதில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி பகல் டைமில் சூப்பர் சீனரியாக இருக்கும். பகல் டைமில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல ரூட்டுங்க இது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்காடு போனேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுறது இந்த ரூட்டு தான். ரோடு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், எங்கேயும் பள்ளம் மேடெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் செடான் காரில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட எந்த பிரச்சனையுமே இருக்காது. சூப்பராகவே இருக்கும் ரோடு, குவாலிட்டி நீட்டாக இருக்கும். அதே போல் ஆப்போசிட்டில் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நிறைய இடத்துல நம்ம சைடு போடுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு சீனரிங்க இந்த இடம். ஒரு 2 பக்கமும் ஒரு வாய்க்கால் போகிற மாதிரி, கேரளாவிலலாம் பார்த்துருப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இந்த இடத்துல. நல்லா இருந்துச்சு. சரி வாங்க இந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறுத்தினேன். பக்கத்துலேயே பார்த்தா இன்னொரு ரோடு கட் ஆகுது. அது எங்கே போகுதுன்னா மலை கிராமத்துக்கு போதாங்க அந்த ரோடு. சரி ஓகே போடுறா யூட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சரி அது எங்கே தான் போகுது அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு பார்த்தா 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அங்கே போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இந்த ரோடு எங்கே போகுது? ஓ எவ்வளோ தூரம்? ரொம்ப தூரம் போகுமா? மேலே ஏறுமா இப்படியே தான் போகுமா? ஓகே ஓகே.
இதெல்லாம் ஓவர் சேட்டடா உனக்கு, அதான சொல்கிறீங்க. சரி விடுங்க விடுங்க. இங்கே ஏன் நிறுத்திருக்கேன்னா, இது மெயின் ரோடு கிடையாதுங்க, இது ஒரு மலை கிராமத்துக்கு போகிற ரோடு. செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த இடம். எனக்கு இந்த இடம் பார்க்கவும் என்னமோ கேரளா மாரி. ஏய் இருப்புல வரேன். உடனே ஆஃப் பண்ணலையாண்ணா? செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த இடம். வாவ், நைட்லாம் செம மழையா, அதோட தண்ணியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க அங்கங்கே. ஏய் இந்த பக்கம் என்ன இருக்கு? தண்ணி இது மழை தண்ணியா, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி கலங்கலாக இருக்கு. இந்த ரூட்டு வந்து பாருங்கள் உண்மையாகவே சூப்பருங்க. குப்பனூர் டு ஏற்காடு செம்ம மாசு. நேச்சரை நீங்கள் ரசிக்கணுன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் சேலத்துலேருந்து மெயின் ரோட்டில் ஏறினீங்கன்னா கூட இந்த அளவுக்கு பியூட்டியை பார்க்க முடியுமான்றது தெரில. ஆனால் இது அவ்வளோ சூப்பர். நெக்ஸ்ட்டு இந்த ரூட்டில் பஸ் வசதியும் உண்டு. ஆமாம், ஆனால் நிறைய பஸ்ஸு கிடையாது. நீங்கள் சேலம் டு ஏற்காடு மெயினில் போனீங்கன்னா தான் பஸ் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு அப்படி வச்சுக்கோங்க அந்த ரூட்டில். ஆனால் இங்கே இந்த ரூட்டில் குப்பனூர் ரூட்டில் ஒரு நாளைக்கே 4-5 பஸ் தாங்க இருக்குது. ஆமாம். அதே போல் கிளைமேட் வந்து நைட் டைமில் சூப்பர், நல்லா ஜில்லுன்னே இருந்துச்சு. பகல் டைமில் கொஞ்சம் வெயில் அடிக்க தான் செய்யும். உங்களுக்கு கிளைமேட் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த ஒரு 4-5 மாதம் கிளைமேட் சூப்பராக இருக்கும். மற்ற நாளில் கொஞ்சம் வெயில் இருக்கத்தாங்க செய்யும். ஏன்னா இது வந்து தனியாக ஒரு ஹில்ஸ் இது. ஆமாம், வெஸ்டர்ன் காட்ஸ் கிடையாது இது. அதனால் உங்களுக்கு அந்த வெயில் அடிக்க தான் செய்யும். ஆஹா, ஒரு பஸ்ஸு போகுதியா, பஸ்ஸு போகுது. எப்படிங்க சைடு போடுறது இது? அந்த பஸ் பார்த்திங்கன்னா மினி பேருந்து. ஆமாம், பெரிய பஸ்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் மெதுவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மினி பஸ் அப்படின்றதுனால கவர்மெண்டில் மினி பஸ் இது. அந்த டிரைவர் செம்ம எக்ஸ்பர்ட்டு போல். நல்லா கட்டடிச்சு சருன்னு கார் மாதிரி ஓட்டுறாருங்க. நானும் பின்னாடியே போய் சைடு கேட்டால் சான்ஸே இல்லை, கொடுக்கவே இல்லை. நானும் ரொம்ப தூரம் போனேன். என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். அது ஹில்ஸு சைடு போடுறது ரிஸ்க்கு. அதே போல் மழை பெஞ்சு அங்கங்கே கொஞ்சம் சேராக இருந்துச்சு. நம்ம டயரும் சூப்பராக இருக்கும் கிரிப்புக்கு, இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்கில் வேணும்ல, அது ஒரு விஷயம் இருக்குங்க. சரி, என்ன தான் நடக்குது அப்படின்னு பின்னாடியே போனால் அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை. என்னென்னா இங்கே வருங்க போக முடியலையா? அதான் அதுக்குள்ளே அடுத்த ட்ரெயினிங் வந்துடுது. அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பைக் வந்துடுது. பின்னாடியே போகிறதுல என்னென்னா அந்த சீனரி நிறைய மிஸ் ஆகுது. நீங்கள் பார்க்க முடியாது, நானும் தான் பார்க்க முடியாது. என்ன செய்கிறது? ஆனால் நல்லா ஓட்டினாருங்க அந்த பஸ் டிரைவர். ஆமாம், அதே போல் நான் தொந்தரவெல்லாம் பண்ணலை, பின்னாடி போய் ஆரம்லாம் அடிக்கலை.
கேப் கிடச்சா போகலாமே அப்படின்னு பார்த்தா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி போக முடியலங்க. என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே அந்த பஸ்ஸாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறா நம்ம டயனாவை நிறுத்தியாச்சு. நிறுத்தினதுக்கு அப்புறம்தான் ஒரு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இப்போ பைக்கு நாம் நிறுத்தினதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்ரு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப், அங்கே மக்கள் கொஞ்சம் இறங்குனாங்க. அந்த இடத்துல பஸ்ஸு நிறுத்தியிருக்காரு, அது நமக்கு தெரியாதே. அதனால் நம்ம இங்கே நிறுத்திட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா அப்போ தாங்க பஸ்ஸு நிறுத்தி மறுபடியும் கிளம்பிருச்சு. அடடா வடை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். கிளம்பு மறுபடியும் வண்டியை கிளம்பியாச்சு. கிளம்பி போகிற ரூட்டில் சரி இப்போ நம்ம நிற்கிறது ஒரு நிமிஷம் நின்றுருப்போம். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே பஸ்ஸு எப்படியும் ஒரு கிலோமீட்டராவது போயிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தா அதுதான் இல்லை. பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஆனால் 2 பக்கமும் சூப்பராக இருந்துச்சுங்க சீனரி. சூப்பராக என்ஜாய் பண்ணேன், ரொம்ப ரசித்து பைக் ஓட்டினேன். இந்த ரூட்டில் நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் போன டைம்லேயே இந்த ட்ரிப்பு தான் எனக்கு பெட்டராக தெரியுது. காரணம் என்னென்னா, நல்ல க்ரீனாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. அங்கங்கே குருவிகள், அந்த பூச்சிகள் அந்த கத்துற சவுண்டு கூட நல்லா தெளிவாக கேட்டுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேனா, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே அதை ரசிக்கிற மைண்டு இருந்துச்சு. அதுதான் மெயின். பரபரன்னு கிளம்புனா ஒன்றுத்தையும் பார்க்க முடியாது. எப்படா வீட்டுக்கு போய் சேர்றது, ஊருக்கு போய் சேர்றதுன்னு தோணும். இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் முன்னாடியே கிளம்புனதுனால இன்னமும் சீக்கிரம் பிளான் பண்ணேங்கண்ணா. காலைல 7 மணிக்கெல்லாம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம், 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டால் லேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்டாப்பா, இங்கே தாங்க சைடு போடுறேன். சபாப்பா அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த டிரைவர் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல எக்ஸ்பர்ட்டு, சூப்பராக ஓட்டினார். ஆனால் எனக்கு தான் பஸ்ஸெலாம் செட் ஆகாது. ஒன்றுமே சாப்பிடாம உட்காந்தா கூட தலை சுற்றி வாமிட்டு வர்ற மாதிரியே இருக்குங்க. பஸ் ட்ராவல் மட்டும் நமக்கு செட்டே ஆகாது. ஆமாம், 2 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ ட்ரெயினில் போ அப்படின்னு சொல்கிற மைண்டு தான் நமக்கு. ஆமாம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். இப்படி சூப்பராக இயற்கையை ரசித்து அந்த ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, காரில், பைக்கில், இல்லை பஸ்ஸில் அப்படின்னா எந்த ஊரை நீங்கள் சொல்லுவீங்க? கொடைக்கானல், ஊட்டி, மூணாறு, வால்பாறை இப்படி நிறையா இருக்குல்ல. எந்த ஹில் ஸ்டேஷனை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரசித்து நீங்கள் என்ஜாய் பண்ணின தருணம் எந்த ஊருன்றத கமெண்ட்ஸில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரூட்டு தான் நான் ஏற்கனவே சொன்னேங்க, ரூட்டெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதே போல் ஸ்பீடு பிரேக்கர்லாம் பெரிய தொந்தரவுலாம் இல்லைங்க. சும்மா அங்கங்கே 1 2 அவ்வளோதான் ஸ்பீடு பிரேக்கர், மற்றபடி டிஸ்டர்பே கிடையாது. சூப்பராக இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் உண்டு. ஆமாம், 2 பக்கமும் காப்பி எல்லாம் இருக்குது, நிறையா காப்பி எஸ்டேட் இருக்குது. டீ கிடையாது ஏற்காட்டில், காப்பி எஸ்டேட் நிறையா இருக்குது. அதே போல் மிளகு நிறையா இருக்குது. ஆனால் ரேட்லாம் அதிகம்தாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு இடத்துல 700 சொல்கிறாங்க கிலோ, ஒரு இடத்துல 800 கூட சொல்கிறாங்க. அப்படி தான். ஏன்னா அங்கே மிளகு நிறையா உற்பத்தி செஞ்சாலுமே அதை பறித்து அதை எடுக்கக்கூடிய லேபர் காஸ்ட் அதிகமாகிடுதில்ல, அதுதாங்க மேட்ரு. அதனால் மிளகு எங்கேயுமே ரேட்டு கம்மியாக கிடைக்காது, நம்மளாக பறிச்சுக்கிட்டு தான் உண்டு. அதே போல் ஏற்காடு நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்காடு, அதே போல் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஏலகிரி, எனக்கு முன்னாடியே தெரியும் இப்படி ஒரு ஹில்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் பைக் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்றதுனால இத்தனை வருஷமாக நான் போனதில்லைங்க. அதுக்குள்ளே கொடைக்கானல் அன்லிமிட்டட் டைம்ஸ் போயாச்சு, ஊட்டி அதுவும் கணக்கு வழக்கு இல்லை, வால்பாறை அதுவும் கணக்கு வழக்கு கிடையாது, மூணாறும் கணக்கு இல்லை, அவ்வளோ டைம் போயாச்சு எங்கே பார்த்தாலும், சிறுமலை உட்பட. ஆனால் ஏலகிரி, ஏற்காடு இதெல்லாம் நம்ம பைக்கு வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப வருஷமாக வெயிட்டிங். ஆமாம், அதனால தான் ஏலகிரி நிறைய டைம், ஏற்காடு நிறைய டைம் போகிறதுக்கு ரீசனே அதுதான். ஓரளவு பார்த்தாச்சுங்க ஏற்காடு. அதே போல் ஏற்காட்டில் இன்னும் கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஆமாம்,
அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளோட மைண்ட் செட் எப்படி தெரியுமாங்க, இப்போது ஏற்காடு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே டைமில் போய் எல்லா இடத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா ஏற்காடுன்றது பெரிய லொக்கேஷன், நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறையா சைட் சீயிங் சீனரிஸ் எல்லாம் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ். ஒரு டைம் போனால் ஒரு 10% அவ்வளோதான். மறுபடியும் போகிறோமா 10% அவ்வளோதான். இப்படி ஒரு 10 டைமாவது போனால் தான் ஓரளவுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியும். இப்படி தாங்க என்னோடய மைண்ட் செட்டு. ஓகேங்களா? ஒரே நாளில் போய் எல்லாத்தையும் பரபரன்னுலாம் பறந்துக்கிட்டுலாம் பார்க்க முடியாது. அப்படி நம்ம மைண்டே கிடையாது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு இடம் போகலாம், அவ்வளோதான். அதை பார்த்து ரசித்து அங்கே ஃபோட்டோஸ் எடுத்து இப்படி தாங்க இயற்கை ரசிக்க முடியும். சரி, ஓகே, கிட்டத்தட்ட கீழே இறங்குறோம். நல்லா இறக்கிட்டோம். ஆமாம், கீழே உள்ள ஊரெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பர் வியூ, அதுக்கெல்லாம் குறைய சொல்ல முடியாது. செம. அதே போல் ஏற்காட்டில் மேலே பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆமாம், ஏற்காடு போகிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் கீழே இருந்து நீங்கள் சேலத்துலேருந்து மேலே ஏறினாலும் சரி, குப்பனூர்லேருந்து மேலே ஏறினாலும் சரி, கிட்டத்தட்ட 26-28 கிலோமீட்டர் தான் மேலே. அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளேயே போயிடலாம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு பெட்ரோல் பிரச்சனை ஏற்காட்டில் இருக்காது. ஏற்காட்டில் மேலே பெட்ரோல் பங்கு இருக்குது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த ரூட் இருக்குது பாருங்களேன், குப்பனூர் டு ஏலகிரி. ஸோ ஏலகிரின்னு வருது. ஏலகிரி போகணும் போல். சரி போவோம். திருப்பத்தூர் ஒரு ஸ்பெஷல் மாவட்டங்க எனக்கு. ஏன்னா ஏலகிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி இருக்கட்டும். இப்போ நாம் ஏற்காட்டுக்கு வருவோம். மறுபடி ஏற்காட்டில் நிறையா லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஏற்காடு லேக் பார்த்தோம். ஆமாம், நம்ம சுற்றுலா கிளப்பில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட ரேட்டிங் எவ்வளோ, எப்படிப்பட்ட போட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, எத்தனை மணி நேரம் கொடுக்குறாங்க, எப்படி போகணும் அப்படின்ற எல்லாமே ஃபுல் கைடு நம்ம ஆல்ரெடி நம்ம சுற்றுலா கிளப் சேனலில் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம சேனல் தான். அடுத்து கிள்ளியூர் வாட்டர் ஃபால்ஸ். அந்த லேக்கிலேருந்து ஜஸ்ட் 3.2 கிலோமீட்டர்ஸ், ரொம்ப பக்கம். அதே போலங்க, அன்னைக்கு நான் அந்த ஃபால்ஸுக்கு போகும்போது ரோடு போடல, ஆஃப் ரோடாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்குறேன் ரோடு போட்டிருக்காங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா போன தடவை அந்த ஊருக்கு போகும்போதே அந்த மக்கள்கிட்ட கேட்டேன், என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்குது, பெரிய பைக்கே ஓட்ட முடியலையே, நீங்கள் எப்படி நார்மல் பைக்ஸ் எல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு முன்னாடி வந்த ஒருத்தர் ஸ்கூட்டியில் வந்தாருங்க. அது என்ன ஸ்கூட்டி, டிவிஎஸில் ஒரு ஸ்கூட்டி இருக்குது, வீகோன்னு நினைக்கிறேன். அதில் கீழே விழுந்துட்டாருங்க ஒருத்தர். என்னால் தூக்கி கூட விட முடியல. ஏன்னா எனக்கு முன்னாடி அவர் போய் விழுறாரு. நான் அந்த இடத்துல பைக்கை நிறுத்திட்டு ஸ்டாண்டு போடுறேன். அது அந்த இடம் ஸ்டாண்டு போடுறதுக்கு சமமாகவே இல்லை. அதனால் ஸ்டாண்டு போட்டால் நம்ம பைக் கீழே சாயிற மாதிரியே இருக்குது. என்ன செய்கிறது? சத்தம் போட்டு அப்புறம் பக்கத்தில் 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து தூக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அந்த கிள்ளியூர் போகிற ரோடு. இப்போ பார்த்தா ரோடு பளபளன்னு போட்டாங்க. அதனால் ஈஸியாக போயிடலாங்க. கிள்ளியூர் வாட்டர் ஃபால்ஸ் மறந்துடாதீங்க. ஏற்காடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், கார் கொண்டு நிறுத்துறதுக்கும் பார்க்கிங் உண்டு. ஆனால் 200-250 படி நீங்கள் இறங்கணும். ஆமாம், நல்லா பெரிய பெரிய படியாக இருக்கும். நிறைய பேர் பாருங்களேன். ஸோ என்ன தான் அப்படி பெட்ரோலை மிச்சம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. மிச்சம் ஆகாதுங்க. ஹில்ஸ்லேருந்து இறங்கும்போது இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு இறங்குறதுனால பெட்ரோல் மிச்சமெல்லாம் ஆகாது. 100 மில்லி 200 மில்லி தான் மிச்சமாகும். 200 மில்லி எவ்வளோ தெரியுமா வரும்? 21 ரூபா வரும். அப்படி 21 ரூபாயை மிச்சம் பண்ணி உயிரோடு விளையாட போகிறீங்களா? அதனால் ஸோ என்னங்க சொல்கிறது, இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா சுத்தமாக இன்ஜின் பிரேக்கிங்கே இருக்காது. சாதாரண பிரேக்கே நிற்காது. அதுவும் டபுள்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னா ஆபத்து கன்ஃபார்ம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இன்ஜினை ஆஃப் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு போகிற பைக் நிறையா பார்த்தேன். ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி போய் சாக போகிறீங்களே அப்படின்ட்டு. 100 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் முக்கியமா, உயிர் முக்கியமாங்க? யோசிச்சு பாருங்கள்.
நம்ம ஆளுக்க பண்ணுற இன்னும் நிறைய மிஸ்டேக் இருக்குது. அன்னைக்கு ஏர் செக் பண்ணுறதுக்கு ஒரு கடையில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டார். நம்ம பிஎம்டபிள்யூவில் தான் 25-35 வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் அவ்வளோதான் வைப்பேன் எப்போவுமே. இன்னும் கூட குறைச்சி வைப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆஃப் ரோடிங்கெலாம் போகிறேன் அப்படின்னா இன்னுமே குறைச்சி வச்சுக்குவேன். 22-32 அந்தளவு கூட வச்சுக்குவேன். அவர் சொல்கிறாரு, ப்ரோ 30-40 வைங்க, அதான் வைக்கணும் அப்படின்னு. யார் சொன்னதுன்னு கேட்டேன். இல்லை எல்லோரும் அதான் வைக்கிறாங்க. எல்லோரும் வைக்கிறாங்கன்னா அது சரியா அப்படின்னு கேட்டால், இல்லை அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர் ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்காப்புலையா, நான் 40-50 வைப்பேன்னாரு. என்னையா சொல்கிற அப்படின்னா, ஃப்ரண்டில் 40 பின்னாடி 50. யோ அது கட்ட வேண்டியா, எப்படியா அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்கும் டயரில் அப்படின்னு கேட்டால், அப்படியே பழகிருச்சு ப்ரோ அப்படின்றான். சின்ன பையன்தான். டே அப்படிலாம் வச்சு ஓட்டாதரா அப்படின்னா, இல்லைண்ணா டயர் வெடிச்சு போவோம் அப்படின்னா. சரி, இன்றைக்கி காற்றை ஃபுல்லாக 40-50 வச்சு ஓட்டினீங்கன்னா டயரு சுத்தமாக ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் இரும்பு மாதிரி இருக்கும், கட்டை மாதிரி. இந்த மாட்டு வண்டி அந்த காலத்தில் இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஷோல்டர் போயிடுமேடா, அதுவும் ஸ்ப்ளெண்டரில் எல்லாம் எப்படிடா இருக்கும் அப்படின்னா, டயர் வீணாக போயிடுவோண்ணா. இப்படி தாங்க மக்கள். டயர் வீணாக போகிறது முக்கியமாக இல்லை, அதுலேருந்து ஷேக்கிங் வைப்ரேஷன் ஷோல்ட்ரு நம்ம தோள்பட்ட முக்கியமாக, இது யோசிக்கிறது தெரியாது மக்களுக்கு. டயருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே பழகிருச்சுங்க. நிறைய பேர் பண்ணுறது தானே. டெம்பர் கிளாஸ் ஓட்டுவோம், பொழுதானைக்கும் போனோன்னுவோம். கேட்டால் கீழே விழுந்துச்சுன்னா டெம்பரோட கொஞ்சம் காப்பாற்றிடும், டிஸ்பிளே உடையாதுன்னு. ஆனால் டெம்பர் ஓட்டினதை வச்சு கையால் வச்சு சுரண்டி தேய்னு தேய்ச்சி விரல் நுனியாக வீணாக போயிடும். அதில் சென்சிட்டிவே இருக்காது நம்ம விரல் நுனியில். ஆனால் அது முக்கியம் இல்லை நமக்கு. விரல் வீணாக போனாலும் பரவாயில்ல, ஃபோன் டிஸ்பிளே போயிடக்கூடாது. இதுதான் நம்ம மக்களோட புத்திசாலித்தனம். நம்மெல்லாம் டெம்பர் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. சாம்சங் S22 அல்ட்ரா தான் இருக்குது ஃபோனு. டெம்பர்லாம் ஒட்டுறதில்ல. ஆமாம். இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 20,000 ஃபோன்னே வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 20,000 ஃபோனில் உள்ள டிஸ்பிளேயோட அந்த குவாலிட்டி, டச் எவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ சாஃப்டாக நைஸாக இருக்கும். ஆனால் டெம்பர் 200 300 ஒட்டினா அந்த டெம்பரோட குவாலிட்டி, அதோட டச்சு ஃபீல் எப்படி இருக்கும், எது நல்லாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்படி தாங்க, இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. சரி, அதை விடுங்க. நாம் கிட்டத்தட்ட இறங்கிட்டோம். இன்னொரு 4 கிலோமீட்ரு அவ்வளோதான், குப்பனூர். ஐயையோ, இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க. இந்த ரோட்டில் பெரிய தொந்தரவு என்ன தெரியுமா? நீங்கள் குப்பனூர்லேருந்து அயோத்தியாப்பட்டினம் வரீங்கள, ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது மெயின் ரூட்டு. அது அரூர், அந்த பக்கம் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி போகிற ரூட்டு அது. அதில் கீழே இறங்கி குப்பனூர்லேருந்து அயோத்தியாப்பட்டினம் போகிறதுக்குள்ளே சப்பப்பப்பா டிராஃபிக்கு. போகிற லாரி ஃபுல்லாக அந்த ரூட்டில் தாங்க போகும். பயமாக இருக்கணுங்க அந்த ரூட்டில். ஹில்ஸில் இறங்குறப்ப ரிலாக்ஸாக இறங்குவேன். கீழே அயோத்தியாப்பட்டினம் ரூட்டில் தான் அவ்வளோ பீதியாகும். இதுக்கு இடையில் கண்ணாவுன்னா அந்த இடத்துல போவாங்க லாரி, அவ்வளோ லாரி. ஏற்கனவே ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி. மேஜராக ஒரு ஆக்சிடெண்ட்டு, பஸ்ஸும் லாரியும் நினைக்கிறேன். ஆமாம். அடுத்தது அயோத்தியாப்பட்டினத்தில் ரயில்வே கேட் ஒன்று இருக்குது. அதில் அப்போ அது ஒரு டிராஃபிக், பெரிய அளவில் டிராஃபிக் ஆகும். இப்படியெல்லாம் இருக்குங்க. இதையெல்லாம் தாண்டி தான் நாம் பைக் ரைட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், அதையும் வீடியோ எடுக்கணும். அதையும் போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. எப்படி இருக்குது? இது தமிழ்நாடுங்க. இதில் கூட மேக்ஸிமம் ஈஸியாக வர்ற பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நார்த்தெல்லாம் இப்போ லடாக் போகிறோம், நேபாள் போகிறோன்னா நினச்சி பாருங்கள், சிக்னல் இருக்காது, சார்ஜ் போடுறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்துங்க வீடியோ எடுப்போங்க எல்லாம்.
இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கோப்ரோ அப்படிங்கிற கேமராவில் வீடியோ எடுத்தால் 1 மணி நேரம் தான் நிற்கும் சார்ஜ். அதனாலேயே நான் இன்னும் கோப்ரோ வாங்காமையே ஃபோனில் தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். S22 அல்ட்ரா. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், அதனால் கேமராவெல்லாம் கிளாரிட்டியெல்லாம் குறையவே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே 1080பியில் தான் அப்லோடு பண்ணுறோம், ஓகேங்களா? அதனால ஷேக்கிங் எல்லாம் இருக்காது, ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் அக்யூரஸியாக அதெல்லாம் பக்காவாக இருக்கும், அதுலெல்லாம் குறை கிடையாது. என்ன, பெரிய ஃபோன் அப்படின்றதுனால சார்ஜ் நிற்காது. ஆமாம், கண்டினியூஸாக வீடியோ எடுத்தோம்னா சீக்கிரம் காலியாகிடும். அதனால அடிக்கடி சார்ஜ் போடணுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சார்ஜ் போடணும். அதுவும் வீடியோ எடிட் பண்ணும்போது அப்லோடு போடும்போதெல்லாம் சார்ஜ் நிறைய டைம் போட்டுகிட்டே இருக்கணும். இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுல்ல. அவனுக்கு என்னப்பா, வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறான், அதனால அமௌண்ட் வருது. ஸோ அப்பா நினைக்கட்டும் மக்கள். எல்லாருக்கும் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? அப்படி தாங்க, ஊர் உலகமே அப்படி தானே. ஓகேங்க, நாம் கீழே இறங்கிட்டோம், செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்க. இதில் நான் பேசுனது எப்படி இருக்குது, அதே போல் இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க.